படம் நல்லா இருந்தது பிரதர். இன்றைக்கி தேவைப்படுற மெசேஜ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காங்க. அது கிளைமேக்ஸில் வந்து அது இன்னும் இம்பேக்ட்ஃபுல்லாக சொன்னதுனால வந்து அதை ஏற்றுக்கும்படியாக தான் இருக்குது. ஸ்டோரி நல்லாயிருக்கு. ஏன்னா வந்து இன்றைக்கி இருக்கிறது வந்து ஒரு ட்ராமா தானே எல்லாருக்குமே. யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே நம்மளோட ஃபுட் ஹேபிட், லைஃப் ஸ்டைல் எல்லாமே மாறிடுச்சு. ஆல்மோஸ்ட் அந்த மேரேஜ் டைம் போகும்போது எல்லாருக்குமே அந்த ப்ரெஷர் வந்துடுது. அடுத்து குழந்தை அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் வரும்போது எல்லாருக்குமே அந்த ப்ரெஷர் க்ரியேட் ஆயிடுது. அந்த ப்ரெஷர் க்ரியேட் பண்ணிக்காமல் அதுக்கு நேச்சுரலாக என்னவோ அது நம்ம பண்ணணும். சப்போஸ் அது இல்லாத பட்சத்தில் எவ்வளோ குழந்தைகள் இருக்காங்க, அவங்கள தத்தெடுத்துக்கலான்ற ஒரு மெசேஜ் வந்து சொல்லியிருக்காங்க. அது ஏற்றுக்கும்படியாகவே இருக்குது. புரியல? நல்லா இருந்தது, நல்லா பண்ணியிருந்தார். இந்த படத்தில் அவருக்கு ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்லா எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. எமோஷன் கண்டென்ட்லாம் வந்து ரொம்ப சூப்பராகவே ஹேண்டில் பண்ணியிருந்தார். ஏன்னா இது ரொம்ப சென்சிபிளான ஒரு விஷயம். கொஞ்சம் அந்த லைன் மாறினாலுமே வந்து அது சொதப்ப வாய்ப்பு இருக்குது. அது எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தார். ஹீரோ ஹீரோயின் நான் பேரிங் நல்லா இருந்தது. ப்ளஸ் வந்து அவங்க 2 பேர்த்துக்குமான எமோஷன்ஸ் வந்து கரெக்டாக ப்ளே பண்ணியிருந்தாங்க. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்கிற ஒரு பெயின் இருக்குல்ல, ப்ளஸ் வந்து இவருக்கு குழந்தை பிறக்கலன்றதும் அவங்களுக்குள்ளே அந்த குழந்தை இல்லைன்ற விஷயத்தையுமே ரொம்ப சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. ஓகே, நல்லா இருக்குது. ஏன்னா எமோஷனல் எங்கெங்கெல்லாம் வந்து எமோஷனாக வந்து நம்மளால் இது பண்ண முடியுமோ அந்த இடத்துல எமோஷனலாகவே வந்து நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இந்த இடத்துல வந்து இந்த மெசேஜ் தேவைன்ற இடத்துல ரொம்ப திணிக்காமல் கரெக்டாக அதை ஹேண்டில் பண்ணது நல்லா இருந்தது. அதுதான் மெசேஜ் என்னென்னா, இன்றைக்கி இருக்கிற ஃபெர்டிலிட்டி சென்டர் எல்லாமே கரெக்டாக இருக்கிறது கிடையாது. ஃபெர்டிலிட்டி சென்டர் வந்து இதுக்கு முன்னாடி இவ்வளோ இருந்ததும் கிடையாது. ஸோ இதை பிஸ்னஸாக மாற்றிட்டு வராங்க. இந்த பிஸ்னஸ்க்குள்ளே எல்லாருமே போய் சிக்காமல் உங்களுக்கான பாசிபிலிட்டி இருக்கா, குழந்தை பெற்றுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கா, அதுக்கான பாசிபிலிட்டி இருந்தால் ட்ரை பண்ணுங்கள். இல்லாத பட்சத்தில் ஒரு குழந்தைய தத்தெடுத்து வளங்க. அவங்களுக்கும் வந்து ஒரு லைஃப் தேவைப்படுதுன்றது ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காங்க. காமெடி வந்து ஒரு ட்ராக் ப்ளே ஆகிருக்கு. 2 பேர் வந்து அந்த திருடங்க ரோல் பண்ணியிருக்காங்க. அவங்களோட காமெடி ட்ராக் வந்து ரசிக்கும்படியாகவே இருந்தது. ரொம்ப போர் அடிக்காமல் ஓரளவுக்கு ரசிக்கும்படியாகவே இருக்குது. படம் நல்லா இருக்குண்ணா. படம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட செகண்ட் ஹாஃப் நல்லாயிருக்கு. செகண்ட் ஹாஃப் வந்து அந்த க்ரைம் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் விறுவிறுன்னு போகுது. கேரக்டரைசேஷனுக்கு ரொம்ப டைம் எடுத்துகிட்ட மாதிரி ஃபீல் ஆகுது. மற்றபடி மைனஸ்ன்னு சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்சது சினிமோட்டோகிராஃபி ப்ளஸ் லைட்டிங் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமாம், டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டோரி போகுது. பட் அது ஆந்தாலஜி பேட்டர்னில் சொன்னதுனால எனக்கு நல்லா இருக்குன்னு ஃபீல் ஆகுது. இப்போ நார்மலாக லீனியராக போயிருந்தாங்கன்னா இது 10ஓட 11 போயிருக்கும். அந்த மாதிரி போனால ஓரளவு கொஞ்சம் தப்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ப்ரோ. அதுதான் ப்ரோ காமெடி. நீங்கள் தான் இந்த கேள்வி கேட்டிருக்கீங்க. காமெடி வந்து கொஞ்சம் பழைய படம் மாதிரி, எப்படி சொல்கிறது, சம்மந்தமே இல்லாத ஒரு இடத்துல ஒரு காமெடி எடுத்துகிட்டு வைப்பாங்களா, அந்த பேட்டர்ன் இப்போ வெளியே போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். கதையோட தழுவி வந்தால் நல்லா இருந்திருக்கும். அது எல்லா பாயிண்ட்லையும் எனக்கு தோணிகிட்டே இருந்துச்சு. அந்த கடைசியில் அந்த காருக்காக கிளைமேக்ஸில் வரும்னு தெரியும். அது எக்ஸ்பெக்டட் தான். சாங்ஸ் ஓகே ப்ரோ. மியூசிக் ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. பட் சினிமோட்டோகிராஃபி, லைட்டிங் ப்ளஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது அவ்வளோதான் ப்ரோ. புரியல ப்ரோ. ஆமாம் ஆமாம், அதுதான் புது டேரக்டராக இருந்தாலும் அது படத்தில் புதுசாக இருக்க மாதிரி தெரியல. பெருசாக சினிமோட்டோகிராஃபி படத்தை காப்பாற்றிருச்சுன்னு நினைக்கிறேன். அதான் ப்ரோ, இந்த குழந்தை வந்து இல்லாதவங்க எவ்வளோ ஃபீல் பண்ணுறாங்க, என்ன இன்னல்களை ஃபேஸ் பண்ணுறாங்க, அதுக்கான மெசேஜ் சொல்லியிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் எல்லோரும் நல்லா பண்ணியிருக்காங்க ப்ரோ. எல்லா ஆர்டிஸ்டும் நல்லா பண்ணியிருக்காங்க. பர்சனலாக அனந்தும் நல்லா பண்ணியிருக்காரு. ஓகே, இப்போ தான் ட்ராமா பார்ட் வந்தேன். சூப்பராக இருந்துச்சு. நான் எதிர்பார்க்கல. டைரக்டர் வந்து பார்ட் டைமாக அந்த படம் எடுத்தார் அப்படின்னு சொன்னாங்க. பார்ட் டைமாக எடுத்த மாதிரி தெரியல எனக்கு. பார்ட் டைமே இப்படி மாதம் எடுத்தாருன்னா ஒரு ஃபுல் டைம் எடுத்தாருன்னா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு உங்களுக்கு நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். மேக்கிங் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நான் வந்து லோகேஷ் அண்ணாவோடைய மிகப்பெரிய ஃபேன். லோகேஷ் அண்ணாவாக இருக்கட்டும், நெல்சன் அண்ணாவாக இருக்கட்டும், விக்ரம் சாராக இருக்கட்டும், அண்ட் கமல் சாராக இருக்கட்டும், அவங்களுடைய டைரக்ஷன், ஆக்டிங் எல்லாமே பார்ப்போம்ல. ஸோ அந்த மாதிரியான ஒரு வித்தியாசமான ஒரு சப்ஜெக்ட்டு. அது மேக்கிங் சூப்பராக இருந்துச்சு. அண்டு எல்லாருமே புதுமுகங்கள், சின்ன சின்ன ஆக்டர் அப்படின்னாலும் கதை கையாண்ட விதம் வந்து டைரக்டர் தான் பெரிய ப்ளஸ். மியூசிக் சூப்பராக இருந்துச்சு. கேமரா செமையாக பண்ணியிருந்தாங்க. அதான் அது ட்ராமா அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படி தான் உள்ளே போனேன். ட்ராமாவில் என்ன சொல்ல போகிறாங்கன்னு நினச்சேன். ஒரு நல்ல ஒரு கருத்துள்ள ஒரு மெசேஜ். ட்ராமானாலே ஒரு கருத்து சொல்லணும்ல. ஸோ இந்த படத்தில் ஒரு நல்ல ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது புரியும். அவசரப்பட்டு குழந்தை இல்லையான்னு சொல்லிட்டு நிறைய விதமான நம்ம ஃபெர்டிலிட்டி சென்டருக்கெலாம் போவோம். IUI, IVFன்னு ட்ரை பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி அவசரப்பட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க. வாட்ச் பண்ணலாம். நான் ஒரு பிரசன்னா அவருடைய மிகப்பெரிய ஃபேன். அவர் சேதுபதியிலேருந்து நான் பார்த்துட்ருக்கேன். அண்டு ரிங் அண்டு இப்போ நிறைய படம் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ வந்து ட்ராமாவும் பண்ணியிருக்காரு. ஆல் தி வெரி பெஸ்ட்னா, நீ சூப்பராக பண்ணிகிட்டே இருக்கீங்க. அண்டு பிருத்து புது ஆக்டர், என்னுடைய ஃப்ரெண்ட், அவனும் செம்மையாக பண்ணியிருக்கான். அவர் கூட பண்ண எல்லா பூர்ணிமாவாக இருக்கட்டும் எல்லாருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. மியூசிக் நல்லா இருந்துச்சு. கேமராவும் நல்லா இருந்துச்சு.
அவங்களுக்கு கொடுத்த கேரக்டர் கரெக்டாக கையாண்டு கொண்டு போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பிக் பாஸ்க்கு அப்புறம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அவங்கள பார்க்குறேன். செம்மையாக பண்ணியிருந்தாங்க. அடுத்தடுத்த படம் இதோட நல்லா பண்ணுவாங்க நம்பிக்கை இருக்குது. அதான் நானும் பார்த்து பயங்கர ஷாக் ஆகிட்டேன். ஐயோ இவர் தான் இறந்துட்டாரு அப்படின்னு பார்த்தேன். அப்புறமேட்டு அவர் அதான் லாஸ்ட்டாக அவர் பண்ண படம்னு நினைக்கிறேன். டப்பிங் கூட வேறு ஆள் தான் பண்ணியிருந்தாங்க. அவர் சொல்ல வேண்டியதே இல்லை. காமெடியும் சூப்பராக இருந்துச்சு பிரதர். படத்தில் காமெடியாக இருக்கட்டும், சஸ்பென்ஸாக இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. நான் எதிர்பார்க்கல. சின்ன பட்ஜெட் படம் மாதிரியெல்லாம் இருக்காது. நீங்கள் 190 கொடுத்தீங்கன்னா ஒர்த்தபுளாக இருக்கும் இந்த படம் பார்க்கலாம். அதான் டைரக்டர் தான் அந்த படத்துடைய பெரிய ஹீரோன்னு தான் நான் சொல்லணும். அவர் பார்ட் டைமாக அந்த படம் பண்ணார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவர் ஃபுல் டைமாக பண்ணாருன்னா எப்படி இருக்கும்? செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக ஃபுல் டைமாக பண்ணுங்க சார். துரையண்ணாவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். அதை நான் சொல்ல முடியாதுல்ல, எல்லாமே நான் சொல்லிட்டேன்னா அது நல்லா இருக்காது. நீங்கள் படம் வந்து வாட்ச் பண்ணுங்கள். கப்புள்ஸாக வந்து பார்க்கணும். அவசரப்பட்டு குழந்தை இல்லையான்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் நம்ம வெளியே ட்ரை பண்ணுவோம்ல. ஸோ அதை போய் ட்ரை பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து பாருங்கள். கண்டிப்பாக ஃபேமிலியோட வந்து பாருங்கள். அடல்ட்டெல்லாம் எதுவுமே இருக்காது. தேங்க்யூ. நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக ஒரு ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம் எல்லாருமே. அப்புறம் நல்லா இருந்துச்சு. சூப்பராக பண்ணியிருந்தேன். எல்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக ஆனந்த் அண்ணாவோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. லாஸ்ட்டாக அந்த டிரான்சாக்ஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணல. நல்லா இருந்துச்சு. அவரோட ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம் எல்லாரும். ஆக்சுவலி இதுதான் நம்ம குழந்தை வேணும்னு நினச்சிக்கிட்டு நிறையா ஃபெசிலிட்டி சென்டர்லாம் போய் பார்க்குறோம். பட் அப்படிலாம் இல்லாமல் அனாதை பாண்ட் சைடில் கூட தத்து எடுத்துக்கலாம் செய்யலாம் அப்படின்றது. அது நடக்கிற ஒரு க்ரைம் தான். அது நல்லா இருக்கு. நல்லா இருக்குண்ணா. படம் வந்து நல்ல ஸ்க்ரீன் ப்ளே, நல்ல ஸ்டோரி, சூப்பராக இருந்தது. நல்ல ஒரு மியூசிக் டைரக்டர் தான் படத்தோட பெரிய தூணாக இருக்கார். ஸோ அவர் தான் வந்து படத்தோட ஸ்டார்ட்லேருந்து எண்டு வரைக்கும் காப்பாற்றி கூப்பிட்டு போயிருக்காரு படத்தை. அது போக வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஹாஃப், ஃபஸ்ட் ஹாஃபில் இருந்த ட்விஸ்ட்டை விட செகண்ட் ஹாஃபில் நல்ல ட்விஸ்ட்டு, அந்த ரிவீல் ஆன விஷயங்கள்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸோ ஸ்க்ரீன் ப்ளே வைஸும் படம் சூப்பராக இருந்ததுண்ணா. டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி படம் வந்து அந்தளவுக்கு கரெக்டாக டைட்டிலே ஒரு ஸ்டோரி சொல்லிட்டார் உங்களுக்கு. டைட்டில் நீங்கள் பார்க்குறப்பவே முழு படத்தோட ஸ்டோரி தான் அப்படின்றத கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸோ படம் சூப்பராக தான் இருக்குண்ணா. ஹீரோ சூப்பராக நடிச்சிருந்தார் ப்ரோ. ஹீரோயின் செம்ம. அந்த என்ன கேரக்டர் வந்திருந்தவர், அவர் ஃப்ரெண்டு கேரக்டர்லாம் பண்ணவங்க சூப்பராக பண்ணியிருந்தாங்க ப்ரோ. மெசேஜ் வந்து அது உள்ள ஒரு ட்விஸ்ட்டில் இருக்குது. அதனால் அது சொன்னால் நல்லா இருக்காது. நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ட்விஸ்ட்டில் இருக்க விஷயங்கள் தெரிஞ்சிடும். மெசேஜ் சொல்லிட்டோன்னா ட்விஸ்ட்டு தெரிஞ்சிடும். அதனால் ட்விஸ்ட்டாக பார்த்துட்டு படத்தை பார்த்துங்க. ஃபேமிலி தாராளமாக பார்க்கலாண்ணா. படம் சூப்பராக இருக்குது ப்ரோ. ட்ராமா பேருக்கு தகுந்த மாதிரி நல்லா இருக்குது ஆக்சுவலி. அப்புறமா பிடிக்கணுமா மேலே சொல்லுங்கள். நீங்கள் எதை கேளுங்க, நான் அப்படியே சொல்லிடுறேன். ஆமாம். அந்த டைட்டிலுக்கு தகுந்த மாதிரி தான் அது ஆக்சுவலி ஃபுல்ஃபில் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஆக்டிங், அப்புறமா டான்ஸ், கொரியோ, அப்புறமா இது ஸ்டன் சீக்வன்ஸ் ஆச்சும், சவுண்டு, எஸ்எஃப்எக்ஸ், விஎக்ஸ்எக்ஸ் எல்லாமே நல்லா தான் இருக்குது ஆக்சுவலி. டைரக்ஷனும் நல்லா இருக்குது, மியூசிக்கும் நல்லா இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது. புரியல. ஹீரோ நல்லா நடிச்சிருக்கிறோம். சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு எப்படி சொல்கிறது, ஃபஸ்ட்டு படம் மாதிரியே இல்லை ஆக்சுவலி. நல்லா தான் இருக்குது. எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதான் அந்த ஃபர்டிலிட்டி சென்டர்ஸில் அந்த மாதிரி ஏதோ இருக்குது. எல்லாரும் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம் இது. ஃபேமிலின்னு கிடையாது, சின்ன பசங்க பெரிய பசங்க எல்லாருமே பார்க்க வேண்டிய படம் தான் இது. ரொம்ப நல்லாயிருக்கு. நல்ல மெசேஜ். கண்டிப்பாக தேட்டரில் வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதாவது கதைக்கு டைட்டில் கதையான்னு தெரில, அந்தளவுக்கு பக்காவாக இருக்குது, பர்ஃபெக்டாக இருக்குது. தயவு செஞ்சு எல்லோரும் தேட்டரில் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த படத்துக்கு. எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க சார். சின்ன ரோலாக இருந்தாலும் எல்லாருமே பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. கதை பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலிக்கு குழந்தை இல்லாமல் இருக்கும். அவங்க ஒரு இடத்த சூஸ் பண்ணி போகிறாங்க. ஆனால் அந்த இடமும் நிறைய பிரச்சனைகள் சந்திக்க வேண்டியது இருக்குது. அது எப்படி முடிக்கிறாங்கன்றதான் கதை. நான் சொல்ல விரும்பல, பார்த்து கண்டிப்பாக வந்து பாருங்கள். நீங்களே பார்த்தா புரியும் உங்களுக்கு. சார் ஹீரோனி அப்படிங்கிறது எல்லாருக்குமே முக்கியத்துவம் இருக்குது சார். எதுக்கு இவங்க தேவையில்லாமல் உள்ளே வந்தாங்க அப்படின்ற ஃபீலே கிடையாது. எல்லாருக்குமே கண்டென்ட்டு புரிய வைக்கிற மாரி இருக்குது. தயவு செஞ்சு எல்லாம் தேட்டரில் வந்து பாருங்கள். மெசேஜ் அதுதான் சார். இப்போது நம்ம ஒரு இடத்த சூஸ் பண்ணி போகிறோம் இல்லைங்களா, அந்த இடமே தப்பாக வந்தால் என்ன பண்ணுறது, இதை பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு புரியும்னு நினைக்கிறேன். பார்த்து புரிஞ்சுப்பாங்க. நிறைய பேர் இப்போ அப்படி தான் சுற்றிட்டு இருக்காங்க. அது பார்க்கும்போது அவங்களுக்கே புரிஞ்சிடும். நான் கதை சொல்ல விரும்பலை, அதனால். புதுப்படம் மாரியே தெரில, சீரியஸாக சொல்கிறேன். புதுப்படம் மாரியே தெரில, வேறு லெவலில் பண்ணியிருக்காரு. புதுப்படன்ற மாரி எந்த இடத்துலையுமே லாக் கிடையாது.
ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. அதில் வந்து சாங்கு, அந்த ஹீரோ கேரக்டர் பண்ணது எல்லாமே, ஆக்டிங் வரைக்கும் எல்லாமே சூப்பராக இருந்தது. கேட்கல நீங்கள் சொல்கிற சூப்பர். அந்த ட்ராமான்ற அந்த பேருக்கு வந்து நல்லாவே கொண்டு போயிட்டாங்க. அது சஸ்பென்ஸ்குள்ளேயே போகணும், அடுத்து என்ன நடக்குன்ற மாதிரியே குள்ளேயே இருந்தது. சூப்பராக நடிச்சிருக்காரு. எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க, ஹீரோவும் நல்லா நடிச்சிருக்காங்க. படம் ரொம்ப நல்லா இருக்குது. ட்ராமா மூவி பார்த்துட்டு வந்திருக்கேன். படம் ரொம்ப நல்லா இருக்குது. எல்லாரோட ஆக்டிங்கும் ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் ஸ்டோரி படி பார்த்திங்கன்னா ட்ராமா, டிப்ரெஷன் அண்ட் ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் இப்போ பீப்புள் அண்டர்கோ பண்ணிகிட்ருக்காங்க. அதில் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும், ஒரு ஏஜுக்கு ஒரு மாதிரியான ஸ்ட்ரெஸ்ஸில் பீப்புள் போயிட்டுருப்பாங்க. அதில் வந்து இந்த கல்யாண கப்பல் வந்து எப்படி கஷ்டப்பட்டு என்ன அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்கன்றது தான் வந்து சொல்கிறாங்க. ட்ராமான்றது வந்து எல்லா பீப்புளுமே, எல்லா ஹை கிளாஸ் லோ கிளாஸ் எல்லா அந்த எல்லாரோட லிவிங்கில் உள்ள ஸ்டேட் ஆஃப் லிவிங்கில் உள்ள பீப்புளுக்குமே அண்டர்கோ பண்ணுறது தான். பணக்காரவங்க, ஏழை எல்லாருமே அண்டர்கோ பண்ணுற ஒரு விஷயந்தான் இது. ஸோ இதில் வந்து இவங்க வந்து கல்யாணம் பண்ணிவிட்டு குழந்தை இல்லைன்றத அந்த பேரண்ட்ஸ் வந்து என்ன மாதிரியான ஒரு விஷயத்தை அண்டர்கோ பண்ணுறாங்கன்றது தான் படத்தில் சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்குது, நல்லா எடுத்திருக்காங்க, நல்ல மெசேஜ் சொல்லியிருக்காங்க படத்தில். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. விவேக் பிரசன்னா சார் நல்லா பண்ணியிருக்காங்க. அப்புறம் சாந்தினி மேம் அண்ட் பூர்ணிமா, அப்புறம் மதன் அண்ட் செல்வா, அவங்களோட காம்பினேஷன் நல்லாயிருக்கு. எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது. அவங்களோட போர்ஷன்ஸ் அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்களோட எக்ஸ்பிரஷன்ஸ் போர்ஷன்ஸ் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. காமெடி வந்து 100% காமெடி நல்லா இருந்தது. நல்லா பண்ணியிருக்காங்க. மதன் அண்ட் செல்வா அவங்களோட காமெடி எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. மியூசிக் நல்லா இருக்குது. அதில் அந்த குழந்தை பாட்டு வந்து ரொம்ப ரீச் ஆகும் பீப்புளுக்கு வந்து. ஏன்னா அது நல்லா மெலோடியஸாக இருக்குது அந்த சாங். குழந்தை இல்லைன்னா எந்த ஸ்கேம்லேயும் போய் மாட்டிக்காதீங்க. நான் கரெக்டான ஒரு வழியை சூஸ் பண்ணுங்கள். அதுவும் சூஸ் பண்ணி ஹாஸ்பிட்டலில் ஃபர்டிலிட்டி சென்டர்ஸில் உங்களுக்கு செட் ஆகலை அப்படின்னா அடாப்ஷனுக்கு போயிடுங்க அப்படின்றது தான் வந்து இது பண்ணுறாங்க. ரொம்ப நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு டேரக்டரோட. ஸ்டோரி வந்து அழகாக என்ன சொல்லணுமோ அழகாக சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக ஃபேமிலியோடு வந்து எல்லாரும் தியேட்டரில் பாருங்கள். நல்லா